தீபாவை ஏன் ஜெயலலிதா வெறுத்து ஒதுக்கி வைத்தார்? தீபா 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒவ்வா காதலில் விழுந்தார். ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தனது 10ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களது வீட்டில் கார் டிரைவராக இருந்தவரை மிக தீவிரமாக காதலித்தார். ஒரு கட்டத்தில் தீபா தனது வீட்டு கார் டிரைவருடன் திடீரென்று வீட்டிலிருந்து மாயமாக வெளியே ஓடிவிட்டார். இதை அறிந்த தீபா குடும்பத்தினர் மிகவும் கலவரமடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் ஜெயலலிதாவிடம் முறையிட்டனர். ஜெயலலிதாவின் சிறப்பு காவல் படையினர் உடனே தீபா டிரைவருடன் தங்கியிருந்த இடத்தை கண்டுபிடித்து ஜெயலலிதாவிடம் தீபாவை ஒப்படைத்தனர். சிறு வயதிலேயே இது போன்ற தவறான நடவடிக்கையில் ஈடுபட்ட தீபாவை கண்டித்து மிக கடுமையாக திட்டிவிட்டு பின்னர் தனது நேரடி கண்காணிப்பில் தீபாவை வைத்திருந்தார். இந்த சமயத்தில் தவறான நட்பினால் பெத்தடின் எனப்படும் போதை ஊசி போட ஆரம்பித்தார் தீபா. ஒரு முறை பெத்தடின் ஊசி போட்டு பள்ளியில் மாட்டிக்கொண்டு விட்டார். கையும் களவுமாக தீபாவை பிடித்த பள்ளி தலைமை ஆசிரியருக்கு தீபா ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் என்ற விஷயம் தெரிந்து அப்போதைய கல்வித்துறை அமைச்சராக இருந்த ஆர்.எம். வீரப்பனிடம் நேரடியாக புகார் தெரிவித்தார். ஆர்.எம். வீரப்பனும் ஜெயலலிதா அம்மையாருக்கு தெரிந்தால் விபரீதமாகிவிடும் என்று பயந்து தீபாவிற்கு அறிவுரை கூறி அழைத்துச் சென்றார். பின்னர் இதை அறிந்த ஜெயலலிதா ஆர்.எம். வீரப்பன் மீது கடும் கோபத்திற்கு ஆளானார். அதன் விளைவாகவே அவரை அப்பொழுது பதவியில் இருந்து விலக்கினார். பாட்ஷா பட விவகாரம் ஒரு சாக்காக சொல்லப்பட்டாலும் உண்மையான காரணம் தீபாவின் போதை பழக்கமே ஆகும். மீண்டும் 12ஆம் வகுப்பு விடுமுறையிலும் தீபா ஒருமுறை அதே டிரைவருடன் ஓடிவிட்டார். அதன் பின் ஜெயலலிதா தீபாவுடனான தொடர்பை முழுவதுமாக துண்டித்துக் கொண்டார். பின் ஒருவாறு தீபாவிற்கு அவரது குடும்பத்தினர் திருமண ஏற்பாடுகள் செய்தனர். தீபாவின் தீய பழக்க வழக்கத்தினால் கடும் கோபத்தில் இருந்த ஜெயலலிதா தீபாவின் திருமணத்திற்கு செல்லவில்லை. பின் பல வருடங்கள் கழித்து ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக் ஜெயலலிதாவை சந்திக்க கார்டனுக்கு வந்திருந்த பொழுது அவரிடம் தீபா பற்றி விசாரிக்கையில் தீபா திருமணமான பிறகும் டிரைவருடன் தொடர்பு வைத்திருந்ததும் தவிர இந்த விஷயம் வெளியே தெரிந்த பின் தீபாவின் கணவரும் மன வருத்தத்தில் தீபாவுடன் தொடர்பில் இல்லை என்பதையும் ஜெயலலிதாவிடம் தெரிவித்தனர். இதனால் மிகுந்த மன வருத்தமடைந்த ஜெயலலிதா தீபா இனி எக்காரணம் கொண்டும் தன்னை பார்க்கவே வரக்கூடாது என்று கார்டனில் இருக்கும் அனைவரிடமும் வாய்மொழி உத்தரவை இட்டுள்ளார். இப்பொழுது புரிந்திருக்கும் அப்போலோவில் ஜெயலலிதாவை சந்திப்பதற்கு அவரின் தனி காவல் பிரிவினர் தீபாவை ஏன் அனுமதிக்கவில்லை என்று. தவிர ஜெயலலிதாவை சந்திக்க அப்போலோவில் அனுமதி மறுத்ததை காரணம் காட்டி அரசியலில் இறங்க அறிவுரை செய்ததும் தீபாவின் காதல் டிரைவர் தானாம். தீபாவின் கணவரிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி தீபாவிற்கு அரசியலில் ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது, எனவே நாம் பழைய பிரச்சனைகளை மறந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் புரிய வைத்தார். இன்றைய சூழலில் தீபாவிற்கு அரசியல் ஆலோசகர், பணியாளர் என அனைத்துமாக இருந்து வழிநடத்தி கொண்டிருப்பவர் தீபாவின் காதலனான அந்த டிரைவர் தான் என்கிறார்கள் தீபாவின் குடும்பத்தினர். தீபா எங்கு சென்றாலும் உடன் வரும் அந்த டிரைவரும் அதையே உறுதியும் செய்கிறார். சில தினங்களுக்கு முன்னர் டிரைவருக்கும் தீபாவின் கணவருக்கும் இடையே ஏற்பட்ட உரசல்களை தீபாவை தூக்கி பிடிக்கும் தினமலர் நாளிதழிலேயே பார்த்திருப்பீர்கள். முன்பு பயன்படுத்திய போதை ஊசிகளின் விளைவாக கர்ப்பப்பை பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், அதன் காரணமாகவே அவருக்கு குழந்தை பிறப்பும் தள்ளி போயிருக்கலாம் என மருத்துவ நண்பர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தவிர அவர் அடிக்கடி கண் சிமிட்டுவதும் போதை மருந்துகளால் ஏற்பட்ட நரம்பு தளர்ச்சியும் காரணமாக இருக்கலாம் என்று மருத்துவ வல்லுநர்கள் நம்மிடம் தெரிவித்தனர். இவ்வாறாக தீபா மீது கடும் கோபத்தில் இருந்த ஜெயலலிதாவின் வெறுப்பை மக்களிடம் இருந்து மறைத்து ஜெயலலிதாவிற்கு சற்றும் பிடிக்காத தீபாவை ஜெயலலிதாவின் வாரிசு என்று ஜெயலலிதாவை உண்மையாக நேசிப்பவர்கள் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். அப்பழுக்கற்ற ஒப்பில்லா தலைவியின் வாரிசாக தீய குணம் கொண்ட போதை பழக்கம் உள்ள தீபாவை ஏற்றுக்கொள்ளுமா தமிழகம்?